ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக டிஎன்ஏயு கவுன்சில் சொந்தமாக டெய்லியும் உங்களுக்காக வீடியோஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். அதாவது நல்லா நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. நீங்கள் வந்து ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா, அதாவது எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா, சில காலேஜஸில் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போட்டாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. எஸ்சி ஸ்காலர்ஷிப்போ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்போ உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி காலேஜஸ் வேணும் அப்படின்னாலும், ஏன்னா நீங்கள் கவுன்சிலிங்கில் போனாலும் ஒரே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான், சரியா? அதே மாதிரி நீங்கள் டேரெக்டாக போனாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான், சரியா? அதனால் ப்ரைவேட் காலேஜஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரெடியாக இருக்கும் ஸ்காலர்ஷிப்போட, சரியா? அதனால் கண்டிப்பாக உங்கள் நம்மளோட நம்பர் டிசிஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் நீங்கள் நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாம் ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்றைக்கி அப்டேட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதாவது நாளையோடு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிய போகுது. நாளைக்கு வந்து நமக்கு தெரிஞ்சிடும். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்சண்ட் ஆகிட்டே இருக்காங்க. அதாவது என்கிட்ட கால் பண்ணி பேசினவங்களே கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்த்துக்கு மேலே என்னன்னு சொல்லி பார்த்தா இருப்பாங்க. அவங்களே என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, நான் வந்து இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகல அப்படின்னா எனக்கு வந்து இப்போ கிடச்சிக்க காலேஜ் வந்து எனக்கு பிடிக்கல, அப்போ நான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகல, அதனால் ஃபேஸ் 2ல் எனக்கு வேறு காலேஜ் கிடச்சிரும்னு சொல்லிட்டு நிறையா பசங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி போகாமல் நிறையா பசங்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிறையா பசங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங் தான் நான் போகலான்னு இருக்கேன், அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே வந்து நான் போகாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறையா பசங்க இருக்கிறாங்க. அப்படி தயவு செய்து நீங்கள் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா பண்ணாதீங்க. அதாவது இன்ஜினியரிங் கவுன்சிலிங் நீங்கள் போகலாம், சரியா? இல்லைனா இன்ஜினியரிங் கவுன்சிலிங் நீங்கள் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் விரும்புகிற காலேஜ் மேபி கிடைக்காமல் இருக்கலாம். நல்லா நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, அதாவது கண்டிப்பாக நீங்கள் ஒரு விஷயம் தெளிவாக என்ன விஷயம் தெரியும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அக்ரி கவுன்சிலிங் ஓகே, 2 lakh பெனால்ட்டி வந்து நம்ம எப்போ பே பண்ணுவோம் அப்படின்னா, காலேஜ் ஆரம்பித்து அக்ரி காலேஜ் ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒரு 30 நாள் கழித்த பின்னாடி நீங்கள் கேட்டிங்கன்னா தான் 2 lakh பெனால்ட்டி வந்து பே பண்ணணும். அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லா கவுன்சிலிங் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா தெளிவாக நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம், சரியா? எனக்கு இந்த காலேஜ் ஓகே, இந்த காலேஜ் எனக்கு வேணாம், இந்த காலேஜ் வேணாம் அப்படின்ட்டு. அதனால் சிவி வந்து போகாமல் தயவுசெய்து இருக்காதீங்க. காலேஜ் மாறணும் அப்படின்னா நீங்கள் ஸ்லைடிங் வந்து ப்ராசஸ் வந்து நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் காலேஜ் உங்களுக்கு மாறும். அதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுங்க. 20,000 பே பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நேற்றுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது டிஎன்ஜேஎஃப்யூவில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு வந்து அதாவது அலாட்மெண்ட் ஆர்டர் வந்தது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டர், அதாவது 7.5க்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நல்லாவே தெரியும், சரியா? அதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் லிஸ்ட் அந்த நேமில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் வந்து இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஏன்னா நிறையா பேர் இதையும் பார்க்க மாட்றாங்க. நிறையா பேர் வந்து சார் நான் அந்த பிடிஎஃப் ஃபைல் எப்படி பார்க்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபோன் பண்ணும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது, சரியா? பிடிஎஃப் ஃபைல் எப்படி பார்க்கணுன்னு தெரியல. இப்போ நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்க பார்த்தீங்களா, கூகுளில் போயிட்டு டிஎன்ஏவின்னு டைப் பண்ணிவிட்டு, சரியா? அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணி இந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான பிடிஎஃப் ஃபைல் ஃபுல்லாக இந்த ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வெளியே வந்துருக்குது அண்ணாமலை யூனிவர்சிட்டி, சரியா? அதில் வந்து 7.5 ரிசர்வேஷனுக்கு ஆஃப்லைன் கவுன்சிலிங் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க, சரியா? அப்போ அது வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆகணுன்னு நீங்கள் என்னாச்சும் பார்த்தா இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம், யாரெல்லாம் கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் என்னாச்சும் பார்த்தீங்கன்னா தெளிவாக நீங்கள் பார்த்துக்கலாம், சரியா? அப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு யாரெல்லாம் கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் பாருங்கள். ஆஃப்லைன் கவுன்சிலிங்க்கு கூப்பிட்ருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார் இருக்குது பார்த்திங்களா, இந்த பசங்களுக்கு வந்து சிஇஓ இவங்கள்ட்டலாம் என்னாச்சும் பார்த்தீங்கன்னா சைன் வாங்க வேண்டியதாக இருக்கும். ஸ்டார் உங்கள் நேம் பக்கத்தில் ஸ்டார் இருந்துச்சு அப்படின்னா சிஇஓ இவங்கள்ட்டலாம் நீங்கள் சைன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். அதனால் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க, சரியா? ஏன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு வந்து நிறைய பேத்துக்கு அலாட்மெண்ட் கிடைக்கல, நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா பசங்க சொல்லியிருக்காங்க, சரியா? அதே மாதிரி கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 189 வரைக்கும் தான் 7.5ல் கூப்பிட்ருக்காங்க. அதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. நேம் பக்கத்தில் இந்த மாதிரி ஸ்டார் இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிஇஓ இல்லைனா வந்து உங்கள் ஹெச்எம்கிட்ட சைன் வாங்கிட்டு போகணும். போன ஃபைலில் நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் 9ஆம் தேதி, அதாவது 9/7/2024, சரியா? அன்னைக்கு 9 மணிக்கு நீங்கள் எல்லா பேருமே அண்ணா ஆடிட்டோரியத்தில் நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே இருக்கணும். இந்த நேம் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க எல்லாமே
அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அதாவது ஃபிஷரிக்கும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நேம் லிஸ்ட் வந்து விட்டுருக்காங்க சரியா, ஒகேஷ்னலுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா 7.5 ரிசர்வேஷன் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு வந்து நேம் லிஸ்ட் விட்டுருக்காங்க. அதையும் நம்ம என்னாச்சு பார்த்தா செக் பண்ணிடலாம் சரியா. ஃபிஷரிக்கு என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தா அவங்களுக்கும் 9ஆம் தேதி சரியா, 9/7/2024 11 AM சரியா, அண்ணா ஆடிட்டோரியம் TNAU அங்கே தான் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா போய் பார்க்கணும். அதே மாதிரி தான் என்ன அவங்களுக்கும் லிஸ்ட்டு வந்து விட்டுருக்காங்க சரியா. இந்த லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிங்க. ஃபிஷரிக்கு வந்து நேம் லிஸ்ட் வச்சுருக்காங்க, அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி அப்டேட்ஸ் வந்து நம்ம டெய்லியுமே நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். அட்லீஸ்ட் நீங்கள் வந்து வீடியோவாவது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால் டெய்லியுமே வீடியோஸை நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.